அவன் எப்படிலாம் ஆக்ஷன் போறான்னு மட்டும் பாறேன். பக்கா வந்திருக்கு. உன் பேட்டை வச்சு விளையாடு. ஜுஜு ஜுஜு போ வந்துருச்சு. சரி குடாண்டா அவன்கிட்ட குடுடா. காலை 6 மணி வேலை. என்னடி நைட்டு வந்துட்டு என்னமோ குளிச்சுட்டு காலையிலேயே வந்துட்டு வேலைலாம் பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ என்னமோ வந்துட்டு குளிக்காம வேலை பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு உடம்பு நல்லா இருந்துச்சு, காலையில எழுந்திரிச்சோன்னே எல்லாம் மாறி போச்சு. அப்படியே சோம்பேறித்தனமா ஆயிட்டு. நீ காலையில எழுந்திரிச்சு கடகடன்னு குளிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துணுன்னு தான் நினைச்சேன். ஆனா எதுவுமே பண்ண முடியல. திவிக்கு லஞ்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசை மாற்றிட்டேன். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? திவிக்கு வந்துட்டு இன்னைக்கு லஞ்சு வந்து பூரி செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு 4 நாளாக வந்து தயிர் சாதம், புளிக்குழம்பு, லெமன் சாதம் இதுதான் கொடுத்துட்ருக்கேன். சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு பூரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் எந்த வேலையும் பார்க்காம பூரி சுட இறங்கிட்டேன். எழுந்திரிச்சு வந்ததுமே குருமா வச்சுட்டேன். பூரி போட்டு எடுத்ததும் நிவிக்கும் வந்துட்டு கஞ்சி வச்சுருக்கேன். திவிக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு பூரி குருமா, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கொய்யாப்பழமும் மாதுளப்பழமும் கொடுத்து விட போகிறேன். அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். திவி வீடியோவில் மட்டும் இல்லைங்க, ரியல்லையும் சமத்து பாருங்க. அவராகவே கிளம்பிட்டுருக்காரு. நான் தான் கிளப்பி விடுவேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, அவர் வந்துட்டு கிளம்பிட்டுருக்காரு. திவி ஹாய், கிளம்பிட்டியா? எப்போவுமே ஒரு பட்டை தான் விடுவார் போல. பட்டை தான் ஐயடா போங்க. காலை 9 மணி. இன்னைக்கு சரியான வேலைங்க. நான் காரை க்ளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே சீத்து அதுக்குள்ளே குளிச்சுட்டேண்ணா. எனக்கு மட்டும் என்ன கொஞ்சம் நெஞ்ச வேலையாக இருந்தது, அவ்வளோ துணி கடந்தது. ஏன்னா 4 நாளாக அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல. துணி அப்படியே கடந்துச்சு. மெயின் வந்துட்டு காரை க்ளீன் பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு ஹார்பர் போனோம்ல. ஆமாம், அன்னைக்கு போய் ஒரே நாத்தங்க காரு ஃபுல்லாக. அது சுத்தமாக அது வந்து எதனால் நாத்தானா இருந்துச்சுன்னா, நாங்கள் கதவு ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ளேயே போயிட்டோம். வெளியிலே நிறுத்தி போயிட்டு இருந்தோம்னா ஸ்மெல் வந்திருக்காது. அது இல்லாம அந்த இடத்துல போயிட்டு நடந்து போனோம்ல, நடந்து போயிட்டு அந்த செருப்போட காலு கழுவாம உள்ள வந்து ஏறிட்டோமா, அப்படியே ஸ்மெல். எப்பவுமே நம்ம தண்ணி வச்சிருப்போம். ஆமா தண்ணி இருந்துச்சு. அதை திவிக்கு மட்டும் கொஞ்சமா கழுவி விட்டேன். எங்களுக்கெல்லாம் பத்தல. சரி நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு ஏறிட்டான். ஆனா வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு தடவை நம்ம காரை எடுத்துட்டு வெளியில போகும்போது தான் தெரிஞ்சுது அந்த ஸ்மெல் அது ஸ்கூல்லையே சுத்தி வந்துட்டு இருக்குன்னு. அது எனக்கே ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சா. வினோவும் சொல்லிட்டே இருந்தான். ஒரு வழி பண்ணிட்டேன், மொத்தத்தையும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஆமா, அதுல கையை வச்சதுனாலதான் லேட் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததா என்னால போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு நீயே பண்ணிட்டு வா அப்படின்னு. கார் கிளீன் பண்ண மட்டும் கிளம்பிட்டேன்னு வச்சுங்களேன், நான் சரியான டயர்ட் ஆயிடுவேன். அவ்வளோ வேலை. ஆமா, ஃபுல்லா கிளியர் பண்ணணும். நம்ம வந்து வெளியில சர்வீஸ் கொடுத்தாலுமே சரி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கிளீனிங்கே கிடையாது, சுத்தமா கிடையாது. இன்னும் எப்பயுமே போயிட்டு வந்தோடனே இந்த இதுதான் சொல்றது, ஏண்டி ஒழுங்காவே கழுவுலடி, காசு தண்ணி போகுது, நானே கழுவிடுவேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஃபுல்லா தரவா கிளீன் பண்ணிட்டான். சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு தான் காரை பார்க்கறது சூப்பரா இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் பார்க்கறது நல்லா இருக்கும்டா. ஒரு க்ளீன் பண்ணா மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆமா, இப்போ நான் வந்துட்டு முள்ளங்கி கேரட் போட்ட சாம்பார் வைக்கிறதுக்காக இதை கட் பண்ணிட்டு இருக்கேன். துவரை வேக போட்டேன், ஆனா தக்காளி எல்லாம் அரிஞ்சு போடாமலே துணி எடுத்துட்டு போயிட்டேன், மறந்துட்டு துவரையே வெந்துட்டு. இப்பதான் வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு போட்டிருக்கேன் சாம்பார் அன்னைக்கு. ஆமா, ஆண்டி வதக்கிட்டு வைக்கலையா? அட போட டைமே இல்லை, நான் அதை வதக்கிட்டு வேற உட்காந்துட்டு இருக்கேன். எப்பயுமே வந்துட்டு என்னோட கவலை வதக்கிட்டு வைக்கணும், மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக என்னைக்காவது இருக்கும்போது தான் காய்கறிலாம் போட்டு வதக்குவேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். சாம்பார் வச்சிட்டியா? சாம்பார் வச்சு இறக்கிட்டேன். இப்போ முட்டைக்கோஸ் பரட்டிட்டு இருக்கேன். இப்பதான் முட்டைக்கோசே பரட்டியா? எனக்கு பசிக்குதுடி. இந்த 2 நிமிஷத்துலேயே இது வெந்துடும், அவ்வளோதான். கொட்டிட்டா முடிஞ்சிருச்சு. மாலை 3 மணி வேலை. நிவிதாங்க இப்போதான் கொஞ்சம் தெளிவாக இருக்காரு, உடம்பு சரியில்லாததுலேருந்து. இன்னுமே சரியா இல்லை. இன்னைக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம், போயிட்டு அதை வாங்கணும் போற. அது என்னன்னே தெரியல, ஏன் இப்படி கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்தா, சரி நானும் நல்லா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்.
கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி இருக்குது. ஏன் பேட்டை வச்சு விளையாடு. ஜூஜு ஓ வந்துருச்சு. சரி குடாண்ட அவன்கிட்ட குடுத்துறா. சரி குடு. அவன் கொஞ்ச நேரம் தான் வச்சுப்பான், அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டான். 4 வருஷம் வண்டி தங்கம் பேட்டை தூக்குறதுக்கு. இங்கே வேறு ஐயோ ரெண்டுத்துக்கு வாழை போடுறான், அடிக்கிறானான்னு பாப்போம். சிந்து போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நிவி ஏறான் பார்த்தீங்களா? கோமாடி தங்கம் கோச்சிட்டு போயிட்டு ஏன்னா இப்பதான் பாத்தியா பல்ட்டி அடிக்குது பாத்தியா? என்ன சிந்து போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பூ வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். அதை பிச்சு உதுத்து போட்டுட்டு இப்ப தேடிட்டு இருக்கு. இரு அவன் எப்படிலாம் ஆக்ஷன் போறான்னு மட்டும் பாறான். அப்படியே கையில கொண்டு வாயில நான் எதையும் வைக்க மாட்டேன். கையில இருந்து அது என்னதுன்னு கேட்டேன். அது என்னது தெரியலையா? இங்க கொண்டு அம்மாட்ட கொடு, இங்க கொடு. தூக்கி போட்டேன். எப்பா சரியான ஆளுங்க இவன். இந்த ஷார்ப் பண்ணுவானே பென்சில, அந்த டஸ்ட் என்ன பண்ணுவான், அந்த வேஸ்ட் எப்ப இருந்தாலும் எடுத்து வாயில வைக்க பார்ப்பான். இவ வந்து கொடுப்பான் என்கிட்ட. இல்ல நீங்க வாங்குறீங்களா நான் வாயில வைக்கட்டுமா அப்படின்னுங்கிற மாதிரி. நான் 2 அரிசி எடுத்து வாயில போட்டேனா, அவரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்குறான். பச்சரிசி 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சது, அதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்த ஒரு கேக்கு. ஸோ கலத்தப்பத்தில் வந்து இது ஒரு கேக் மாதிரி. கேக்கா? ஆமாம் கேக்கு. கேக்கா? ஆமாம் கேக்கு தாண்டா. எத்தனை தடவை கேக்கு அரிசியெல்லாம் போடுற? அது கேக்கு இல்லைன்னா அது ஒரு பன்னு மாதிரி இப்படி வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு அடி பண்ணிந்தியே. அது மாதிரி அது வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்தனா, இப்போ வந்து குக்கர்ல போட்டு எடுக்க போறேன். குக்கர்ல போட்டா சரி எடுங்க. அரிசி கூட கொஞ்சமா ரைஸ், அது கூட ஜீரகம், ஏலக்காய், கொஞ்சம் உப்பு. இது இனிப்பா இருக்காதப்போ? இனிப்பாக தான் இருக்கும். உப்புங்கிறது இனிப்புக்கு லைட்டாக போட்டால் இன்னும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். அதனால தான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறது. இனிப்பு தான். மாவை அரைச்சிட்டேன். இந்த ஸ்வீட்டு இனிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வெல்லத்தை தண்ணியில் ஊற்றி நல்லா பாவாக காய்ச்சி எடுத்துக்கணும். வெல்லம் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக இனிப்பு வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இது கூட இதை சேர்க்கும் போது தான் டேஸ்ட் அதிகமாகும். நம்ம தேங்காவை நல்லா முத்தின தேங்காவை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக நெய்யை விட்டு கட் பண்ணி வச்ச தேங்காய். இந்த தேங்காய் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு அப்படியே நல்லா கிளறிக்கலாம். இடையில நிவி அழுகுறான்னு ஆட்ட போயிட்டேன். இவனோட பிரச்சனையே குக்கர்ல கொடுத்துருப்பானா இப்படிதான் காந்த வைப்பான். அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் ப்ரௌன் கலர் ஆனிச்சுன்னா வச்சுங்களேன், டேஸ்ட் நல்லாவே இருக்காது. நமக்கு ஓரளவுக்கு ஒரு ப்ரௌன் வரும் தெரியுங்களா? அது வேலை செஞ்சாலும் பிரச்சனை, வேலை செய்யலாம் பிரச்சனை. இந்த குக்கர்ல கிளறுன்னு சொல்லிட்டு போனாலே இப்படிதான். வெளியிலன்னா வந்து பர்ஃபெக்டா பண்ணிடுவான். காந்தவே இல்லடி, நீ போடுற அக்க நீ தான் திங்க போற, நான் அதை திங்க மாட்டேன் பாத்துக்கோ. அது எங்கங்க காந்தி இருக்கு? இவ வந்து ஓவரா ஊத்துறாங்க. சரி நான் ஓவரா ஊற்றல, மாவு தான் ஊற்ற போகிறேன். அது கூட நான் அரைச்சி வச்ச மாவை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். இதை வந்துட்டு சிம்மில் வச்சு அப்படியே நம்ம மூடி போட்டு விசில்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் இருந்து எடுக்கணும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். பல வருஷத்துக்கு அப்புறம் சீம்பால் காய்ச்சுறேங்க வீட்டில். ஆமாம், நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது. நீ? நானும். உங்க வீட்டுல மாடு இருக்கு, நீ சாப்பிடுவேன். இதுக்காகவே நான் ஈரோட்ல இருந்து வருவேன் பாத்துக்கோவேன் சீம்பாலுக்காக. ஜீனி போடாம சக்கரை போட? ஜீனி போட்டு தான் காய்ச்சிருந்துருக்காங்க, அது எனக்கு பிடிக்கல. அதனால சக்கரை போட்டுக்கிட்டு காய்ச்சிறேன். கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நான் எங்க இருந்தாலும் சரி, நான் இப்போ கன்சீவாக இருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ கூட என்னன்னு தெரியல, திடீர்னு ஆசை வந்துட்டு, ஐயோ ஆசைப்பட்டதை சாப்பிடாம போயிட்டா பிள்ளைக்கு வந்துட்டு அரிப்பு வந்துடும் ஏதோ சொல்லுவாங்க. அதனாலேயே எங்கள் அம்மா யார்கிட்ட கேட்டு சீம்பால் வாங்கி காய்ச்சி கொடுத்துருந்தாங்க. இல்லை எங்கள் பெரியப்பா வீட்டில் மாடு போட்டுருந்துச்சு, வெள்ளைக்குளத்தில் எங்கள் பெரியப்பா இருக்காங்களா, அவங்க வீட்டில் மாடு கன்று போட்டுருந்துச்சு. அப்புறம் கொண்டாந்து கொடுத்து முதல் நாள் உள்ள பாலெல்லாம் கீழே ஊற்றிட்டாங்களாம். அப்படிலாம் ஊற்றவே கூடாது,
கொஞ்சமாக பாலை கறந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள பாலெல்லாம் நம்ம சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. இப்போ 3-4 பால் கொண்டாந்து கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சீம்பால்னா. சீம்பால் ரெடி பண்ணிவிட்டு திவிக்கு கொடுத்துட்டேன், அதை சாப்பிட்டுட்டு தான். அடுத்தது நம்ம வச்ச இந்த கேக்கு கலத்தாப்பம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். வெந்திருக்கு வேணும். இது ஒட்டாமல் வந்திருக்குல்ல, எடுத்துருமா, கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஒரு தூக்கமே தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டான், நானும் செஞ்சுட்டு வந்துட்டேன். அதேதான் பார்த்து பொறுமையா போ. இங்க லைட்டா ஹாப்பி பர்த்டே டு யூ, என்னடா டேய், ஹாப்பி பர்த்டே டு யூ. அவன் எப்படி பாக்குறான்? அது நேரத்துல எது செஞ்சாலும் வந்துட்டு திவி தாங்க வந்து கட் பண்ணுவான். கேக்கா இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரி கேக் வாங்கினாலும் சரி அவன் தான் கட் பண்ணா. இப்படி போடுற கேக்க இரு இங்க கொடு, இங்க கொடு. அம்மா அம்மா அழகா பண்ணி தரேன். ஒரு நிமிஷம். பக்கா வந்திருக்கு. மொறுன்னு இருக்கா? நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு. எனக்கு வந்துட்டு வாயெல்லாம் ஊறுதே. கேமராமேனுக்கு இப்ப எப்படா கிடைக்காது. கேமரா ஆஃப் பண்ணுன்னு இருக்கு. அவ்வளோ வெறி. ஏன்னா இனிப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பதான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு வாயை கட்டிட்டு இருக்கேன். ஆமா, கொஞ்ச நாளா இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கான். அதனால என்னையும் வச்சு செய்யறான். நானும் சாப்பிடக்கூடாது. இந்த கையில் வச்சுக்க. சரி நீ எடுத்துக்க. நல்லா இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கொடுங்கடி. இதுதான் வரேன். எப்படி கசாயம் நான் தான் கம்மியா இனிப்பு போட்டேன். ஜீரகம் ஆல்ரெடி ஒன்று செஞ்சு கொடுத்தீல, அந்த குழி பணியாரமா அது கலத்தாப்பம். இது வந்து கேக் மாதிரி செய்யறோம். அது எண்ணெய் சட்டியில போட்டு செஞ்சேன் அன்னைக்கு. எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. இது ஜீரகம் தான் வாசனை. ஜீரகம் போட்டு கூடாது. நீ போட்டியா ஜீரகம்? போட சொன்னாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஜீரகத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆமா, ஜீரகம் வேணா கொஞ்சோண்டு ஜீரகம் மாவு கலக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ போட்டுக்கலாம். மற்றபடி அரைக்கும் போது ஜீரகம் போட வேணாம். அவங்க ஜீரகம் எது தெரியுமா போட்டிருப்பாங்க? தெரியுமான்னு அதுக்குதான். இதை சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த ஓரத்துல வெந்தது இருக்கு தெரியுமா, ப்ரௌன் கலர், அது செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பாரு. நான் அதாவது பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னது ஒரு ஆள் இங்க சுத்தி வந்துட்டு இருக்காரு. இந்த ஓரத்தோட செம்மையா இருக்குல்ல. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அதுதான் ஜீரகம் போடாம இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா, சில பேருக்கு ஜீரகம் டேஸ்ட் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. கரெக்டா கண்டுபிடிச்ச மத்தியா. இது டேஸ்ட் எல்லாம் சூப்பரா பக்காவா இருக்குது. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம கரெக்டான பதத்துல எடுத்துடணும். இல்லைன்னா வச்சுங்களேன் காஞ்சிடும். தேங்காய் எண்ணெய் இல்லை என்கிட்ட, அதனாலதான் அதை இப்படி ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருந்தா இன்னுமே கரெக்டா வந்திருக்கும். இது உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் இது ட்ரை பண்ணிருக்காங்க. இப்படிதான் வந்திருக்குது. சில பேருக்கு வந்துட்டு கொசரி போய் வந்திருக்கும். நமக்கு கேக் மாதிரி தான் வந்திருக்கு, பட் அடியில கொஞ்சம் வந்து காந்தின மாதிரி வந்திருக்கு. ஆனா எண்ணெயை பொறுத்தளவுக்கு இதை செய்யறதுக்கு தோசைக்கல்ல அந்த மாவு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து ஆப்பக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஊற்றி ஒரு பெரட்டி எடுத்தோம்னா அதுவே சூப்பரா இருக்கும். அந்த கலத்தாப்பமே நல்லா இருந்துச்சுல. இது இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாவே நம்ம அதில் தோசைக்கல் அந்த அப்பச்சட்டியில் ஊற்றணும்னா சூப்பராக இருக்கும். வந்துட்டேன் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதுலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா ஒன்று உதப்பண்டின்னு சவுண்டு விடுறான். ஓகேங்க, இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.